ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எப்போவுமே நம்ம தான் இன்னொருத்தங்களை வந்து ரிவெஞ்சு கூப்பிடுவோம். இப்போ நம்மால் சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளை ரிவெஞ்சு கூப்பிட்ருக்காரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அறக்க பறக்க அவர் அடித்து கொண்டுருவோம். இதுவும் ஒன் டாப் மேட்ச் தான். ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ள கன் வாங்கிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லா கன்னெல்லாம் வாங்கியாச்சு. போன டைம் இருந்த அதே காம்பினேஷன் தான் வாங்கியிருக்கோம். ஐயோ போட்டுருவார் போலியே, கொஞ்சம் கால் தெரியுது. அவர் அந்த மாதிரி கண்ணை வச்சு ஆடுறாரு. இவர் போன மேட்ச்சே டஸ்டிக்கில் வச்சு நம்மளுக்கு பொழந்து எடுத்தார். இந்த டைமும் அதே மாதிரி டஸ்டிக்கில் எடுத்திருக்காரு. கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, அவர் அங்கே போனால் திடீர்னு இங்கேருந்து வராரு. சர்ப்ரைஸ் அட்டாக்காகவே தராரு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ நேரத்துக்கு முடிச்சிருப்பாரு. டாப் மேட்ச் தான், அதனால் ஈஸியாக ரஷ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவரை வரட்டும், வெயிட் பண்ணுவோம். ஜோன் வருது. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹெட்டு கொடுத்துருப்போம். ஐயா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹெட்டு கொடுத்தோம். அவர் மெடிக்கெட் சுட்டுடுவோம். வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுவோம். இல்லை வெயிட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் மேட்ச்சே ஜெயிச்சாச்சு. இவரோட 2 மேட்ச் விளாண்டனால எனக்கு எப்படி இவர் எங்கேருந்து எப்படி பண்ணுவார், என்ன மாதிரி ஆடுவார்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் ஈஸியாக ஜெயிச்சிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது டைமிங் முடிஞ்சோடனே காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வி ஆர் கோயிங் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வீடியோ லென்த் அதிகம், அதனால் நான் ஒரு பாட்டாக போடுறேன். இங்கே வந்துட்டார். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு 4 மேட்ச் அப்படியே 4 மேட்சாக பிரித்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வீடியோ லென்த் அதிகமாக வரும். ஐயோ ஒத்துக்குள்ள போட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக அவ்வளோ வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், அறக்க பறக்க 2வது மேட்ச் ஆடி முடிச்சாச்சு. டைமிங் முடிச்சோடனே காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் ரெண்டு பாட்டம் ஏன் போடுறேன்னா, இந்த வீடியோ லென்த்து வந்து அதிகமாகும். ப்ளஸ் அவர் கேட்டிருந்தார் இந்த மாதிரி ப்ரோ 4 மேட்ச் வச்சு, போன மேட்ச் நீங்கள் 4 மேட்ச் வச்சதுனால தான் நான் தோற்றுறேன், ஆனால் இது கொஞ்சம் அதிகமாக மேட்ச் வச்சுருந்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னாரு. ப்ளஸ் வீடியோ லென்த் அதிகமாக வரும், அதனால் 2 பாட்டாக போடுறேன். அவர் ஆகுனா இந்த மேப் வந்தாலே பில்டிங்காக தாவலாக இருக்கிறாங்க. பில்டிங்காக தாவறது அவர் வேலையாக வச்சுருக்காரு. ஸ்பைடர்மேன் மாதிரி பில்டிங்காக தாவிட்டுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சொருகிட்டார். அவ்வளோதான், நம்மக்கிட்டே ஹெல்த் இல்லை, அவர்கிட்டே ஹெல்த் இல்லை. அவர் திடீர்னு ஏதாவது இது மாதிரி வந்துட போகிறாரு. இங்கேருந்து வந்து சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுத்துட போகிறார். சர்ப்ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பிடிக்கிறதே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படி வருவோம். ஃப்ரெண்ட்ஸ் அவர் எங்கேயோ சுற்றி போயிட்டாரு, எங்கே போயிட்டாருன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஹேர் ட்ராப் இருக்குது, சூப்பர் மெடிக்கிட்டு. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சிட்டார்.
ஃப்ரான்ஸ் ஜோன் நாக் பண்ணிட்டாரு. ஃப்ரான்ஸ் அவர் பாட்டுக்கு திடீர்னு எல்லாம் போகிற வழியெல்லாம் அடைச்சி விட்டாரு. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம நர்வஸ் ஆகி தோத்துட்டோம். எங்கே போகுதுன்னே தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி தோற்று போயிட்டோம். ஃப்ரான்ஸ் கிட்ட போவோம். லைட்டாக விட்டுட்டியா ஒரு யார் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மண்டையை காட்டினாரு, முடிச்சு விட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் என் கூட விளாடணும்னு நினச்சிங்கன்னா நான் எப்பவும் சொல்கிறது தான், என்னோட யூஐடி ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து வச்சுருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் விளாட மாட்டேன்லாம் நினைக்காதீங்க, உங்கள் கூட இன்வைட் பண்ணி விளாடுவேன். We are going friends. ஆன் தி வேல போயிட்டுருக்கோம். குறுக்க எவனும் வந்துடக்கூடாது, முக்கியமாக அந்த ப்ரோ வந்துடக்கூடாது, யாராச்சும் விட்ருவார். ஃப்ரெண்ட்ஸ் ஏன் தெரியுமா அவரோட ட்ரெஸ் எதுவும் நம்ம காட்டல, அவரோட பண்டில் எதுவும் காட்டலன்னா நான் எதுவும் டவுன்லோட் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்துட்டோம். இப்போ இதுலேருந்து இப்படி ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு உட்கார பட்டன் கொடுக்குறான். அது வச்சு அப்படி போடுவோம். திடீர்னு உட்கார பட்டன் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் மிஸ்டேக் ஆகிடுச்சு. இந்த மிஸ்டேக்கு காரணம் நான் தான். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மிஸ்டேக்காக தான் நான் கஷ்டப்பட்டு ஜெயிப்பேன். ஒரு டைம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிப்பேன். ஏதோ உட்காந்தோ படுத்துட்டோ ட்ராக் பண்ணி தூக்கணும், ஜெயிச்சிட்டான். சுத்துக்குள்ள வால் போட்டிருக்காரு. நம்ம போய் ஒளிஞ்சுப்போம். அவர் ஐடன் சீக் விளையாடி நம்மளை கண்டுபிடிக்கணும். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு வந்தார். திருப்பி நம்ம ஜோன் நாக் பண்ணிட்டுருவார் போலையே. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பாட்டு முடிஞ்சு. அடுத்த பாட்டில் கண்டினியூ பண்ணுறேன். see you, டாடா, பபாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எப்போவுமே நம்ம தான் இன்னொருத்தங்களை வந்து ரிவெஞ்சுக்கு கூப்பிடுவோம். இப்போ நம்மால் சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளை ரிவெஞ்சுக்கு கூப்பிட்ருக்காரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அறக்க பறக்க அவர் அடித்து கொண்டுருவோம். இதுவும் ஒன் டாப் மேட்ச் தான். ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ள கன் வாங்கிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லா கன்னெல்லாம் வாங்கியாச்சு. போன டைம் இருந்த அதே காம்பினேஷன் தான் வாங்கியிருக்கோம். ஐயோ போட்டு வர போலியே கால் தெரியுது. அவர் அந்த மாதிரி கன்னை வச்சு ஆடுறாரு. இவர் வேறு இவர் போன மேட்ச்சே டஸ்டிக்கில் வச்சு நம்மளுக்கு பொழந்து எடுத்தார். இந்த டைமும் அதே மாதிரி டஸ்டிக்கில் எடுத்துருக்காரு. அந்த விட்டால் பயமாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, அவர் அங்கே போனால் திடீர்னு இங்கேருந்து வராரு. சர்ப்ரைஸ் அட்டாக்காகவே தராரு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ நேரத்துக்கு முடிச்சிருப்பாரு. டாப் மேட்ச் தான், அதனால் ஈஸியாக ரஷ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவரை வரட்டும், வெயிட் பண்ணுவோம். ஜோன் வர ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹெட்டு கொடுத்துருப்போம். ஐயா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹெட்டு கொடுத்தோம். அவர் மெடிக்கிட் சுட்டுடுவோம். வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுவோம். பண்ணுங்க இல்லை வெயிட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் மேட்ச்சே ஜெயிச்சாச்சு.
இவரோட 2 மேட்ச் விளாட்றதுனால எனக்கு எப்படி இவர் எங்கேருந்து எப்படி பண்ணுவார் என்ன மாதிரி ஆடுவாருன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் ஈஸியாக ஜெயிச்சிடறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது டைமிங் முடிஞ்சோடனே காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வி ஆர் கோயிங் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வீடியோ லென்த் அதிகம், அதனால் நான் ஒரு பாட்டாக போடுறேன். இங்கே வந்துட்டார் அதுக்குள்ளே. ஃபஸ்ட்டு ஒரு 4 மேட்ச் அப்படியே 4 மேட்சாக பிரித்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீடியோ லென்த் அதிகமாக வரும். ஐயோ ஒத்துக்குள்ள போட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக உள்ள வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இருக்க பாருக்க 2வது மேட்ச் ஆடி முடிச்சாச்சு. டைமிங் முடிச்சோடனே காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் 2 பாட்டாக ஏன் போடுறேன்னா இந்த வீடியோ லென்த்து வந்து அதிகமாகும். ப்ளஸ் அவர் கேட்டிருந்தார் இந்த மாதிரி ப்ரோ 4 மேட்ச் வச்சு போன மேட்ச் நீங்கள் 4 மேட்ச் வச்சதுனால தான் நான் தோற்றுறேன், ஆனால் இது கொஞ்சம் அதிகமாக மேட்ச் வச்சுருந்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னாரு. ப்ளஸ் வீடியோ லென்த் அதிகமாக வரும், அதனால் 2 பாட்டாக போடுறேன். அவர் ஆகுனா இந்த மேப் வந்தாலே பில்டிங்காக தாவலாக இருக்குது. பில்டிங்காக தாவறது அவர் வேலையாக வச்சுருக்காரு. ஸ்பைடர்மேன் மாதிரி பில்டிங்காக தாவிட்டுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சொருகிட்டார். அவ்வளோதான், நம்மக்கிட்டே ஹெல்த் இல்லை, அவர்கிட்டே ஹெல்த் இல்லை. அவர் திடீர்னு ஏதாவது இது மாதிரி வந்துட போகிறாரு. இங்கேருந்து வந்து சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுத்துட போகிறாரு. சர்ப்ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பிடிக்கிறதே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படி வருவோம். ஃப்ரெண்ட்ஸ் அவர் எங்கேயோ சுற்றி போயிட்டாரு, எங்கே போயிட்டாருன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஹேர் ட்ராப் இருக்குது, சூப்பர் மெடிக்கிட்டு. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சிட்டார். ஃப்ரெண்ட்ஸ் ஜோன் நாக் பண்ணிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் பாட்டுக்கு திடீர்னு எல்லாம் போகிற வழியெல்லாம் அடைச்சி விட்டாரு. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம நர்வஸ் ஆகி தோத்துட்டோம். எங்கே போகுதுன்னே தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி தோற்று போயிடும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போவோம். லைட்டாக பிடிச்சியா ஒரு யார் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மண்டையை காட்டினாரு, முடிச்சு விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் என் கூட விளாடணும்னு நினச்சிங்கன்னா நான் எப்பவும் சொல்கிறது தான், என்னோடய யூஐடி ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து வச்சுருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் விளாட மாட்டேன்லாம் நினைக்காதீங்க, உங்கள் கூட இன்வைட் பண்ணி விளாடுவேன். We are going friends. ஆன் தி வேல போயிட்டுருக்கோம். குறுக்க எவனும் வந்துடக்கூடாது, முக்கியமாக அந்த ப்ரோ வந்துடக்கூடாது, யாராச்சும் விட்ருவார் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் தெரியுமா அவரோட ட்ரெஸ் எதுவும் நம்ம காட்டல, அவரோட பண்டில் எதுவும் காட்டலைன்னா நான் எதுவும் டவுன்லோட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வந்துட்டோம். இப்போ இதுலேருந்து இப்படி ஐயோ
ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு உட்கார பட்டன் கொடுக்குறான். அது எப்படியாச்சும் அப்படி போடுவோம். திடீர்னு உட்கார பட்டன் கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் மிஸ்டேக் ஆகிடுச்சு. இந்த மிஸ்டேக்கு காரணம் நான் தான். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மிஸ்டேக்காக தான் நான் கஷ்டப்பட்டு ஜெயிப்பேன். ஒரு டைம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிப்பேன். ஏதோ உட்காந்தோ படுத்துட்டோ ட்ராக் பண்ணி தூக்கணும் ஜெயிச்சிட்டான். சுத்துக்குள்ள வால் போட்டிருக்காரு. நம்ம போய் ஒளிஞ்சுப்போம். அவர் ஐடென்டி சீக் விளையாடி நம்மளை கண்டுபிடிக்கணும். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு வந்தார். திருப்பி நம்ம ஜோன் நாக் பண்ணிட்டுருவார் போலையே. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த பாட்டு முடிஞ்சு அடுத்த பாட்டில் கண்டினியூ பண்ணுறேன். யூ டாடா பபாய்.